சிப்போரால் சொன்னா பறவைன்னு அர்த்தம், ஒரு சிறிய பறவை என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Exodus chapter 2 verse 21. யாத்ராகமம் 2:21. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமார்த்தியை மோசேக்கு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நம்முடைய வேத பாடம் சிப்போராளை குறித்தது. Today our Bible study is about Zipporah. ஒரு தேவ மனிதனுடைய மனைவியை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். We are going to learn about the wife of a man of God. கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்த ஒரு குடும்பஸ்தனுடைய மனைவி. The wife of a man whom the Lord had taken in his hands. கர்த்தர் அவனை அதிகமாய் நேசித்தார். The Lord had loved him much. ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினான், அவர் அவனோடு முகமுகமாய் பேசினார். The Lord spoke to him face to face and he too spoke to God face to face. முட்செடியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். The Lord appeared to him in a bush. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியத்தை செய்து வந்த ஒரு தேவனுடைய மனிதன். He was a man of God who did a blessed ministry. கர்த்தர் தன்னுடைய கரத்தில் அவனை எடுத்து வல்லமையாக உபயோகித்தார். பார்வோனை, எகிப்தை அவர் தண்டித்தார். The Lord took him in his hands and powerfully used him and he condemned Egypt and Pharaoh. செங்கடலை அவன் மூலமாய் இரண்டாக பிளந்தார். He split the Red Sea into two by him. தன்னுடைய கரத்தில் எழுதின அந்த உடன்படிக்கையின் கற்பலகைகளை அவனிடத்தில் பிரமாணமாய் கொடுத்து அனுப்பினார். And he gave the two tables of covenant which he had written with his hands through him. இப்படி மோசேயினுடைய வாழ்வை பல விதங்களிலே சித்தரித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். Like this we can describe about the life of Moses in many ways. வேதத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமான பங்கு மோசேக்கு அளிக்கப்படுகிறது. When we see the history of the word of God, an important position is given to Moses. அவனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய பாடுகள், அவனுடைய வேதனை, அவனுடைய நிர்பந்தமான சூழ்நிலை, அவனுடைய நடத்திப்பு, அவனுடைய அற்புதங்கள், இப்படி சொல்லி கடைசியாக அவனுடைய அடக்கம் வரைக்கும் நாம் பார்த்தால் கர்த்தரே வந்து அந்த அடக்கத்தை நடத்தி முடித்து கொடுத்தார். When we consider about the birth and growth and sufferings and the way he was leading the people and the paths he has gone through, we can see that the Lord himself has been leading him even until his death, and the Lord conducted his burial service too. ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு அவன் ஒரு நல்ல ஒரு அடையாளம். He is a good sign of a New Testament believer. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சிப்போராள் என்ற ஒரு பெண்ணை மோசேக்கு விவாகம் செய்து கொடுத்தார்கள். Here we can see that a girl called Zipporah was married to Moses. அந்த மாபெரும் வல்லமையுள்ள தேவனுடைய மனிதனுக்கு பின்னாக அவனுடைய குடும்ப வாழ்வில் இணைந்திருந்த ஒரு அருமையான துணை, ஏற்ற துணை. To that great and powerful man of God, this right partner who was given as a life partner to him. வேதத்திலே பலவிதமான மனைவிகளை குறித்து, பலருடைய மனைவிகளை குறித்து நாம் படிக்க முடியும். We can read about many wives in the word of God. ஆனால் அநேக மனைவிமார்கள் வாழ்வை, குடும்பத்தை, இல்லாவிட்டால் பலவித சூழ்நிலைகளில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பல காரியங்கள் அவர்களை குறித்து சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. But we can see about many things which are written about those wives as to how they have lived in different situations. ஆனால் இந்த சிப்போராளை குறித்து வேதத்திலே 1-2 வசனங்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கை ஆழமான ஒரு வாழ்க்கை. But 1 or 2 verses are cited about Zipporah in the word of God, but her life was a deep life. அவளை பற்றி விரிவாக சொல்லப்படாவிட்டாலும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அருமையான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Although things are not explained more about her, it is in very short, very beautiful things are declared about her. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், as to how a girl should be, ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், as to how a wife should be, மணவாட்டியாய் மாறக்கூடிய ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், a believer who has to become the bride, how his life should be, சீயோனுக்கு போகிற ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், how should the servants of God who are going to Zion be found. அந்த வாழ்வின் அவ்வளவு அனுபவங்களும் இந்த ஒரு பெண்ணுக்குள்ளே மறைந்து கிடந்தது. All these experiences are hidden in this one woman. இவளுடைய துவக்கத்தை பார்த்தால் நம்முடைய துவக்கம் போல காணியாட்சிக்கு புறம்பான அந்நியர்களான ஒரு வாழ்க்கை. When we look at her beginning, it is a life which is beyond the camp, and it was a strange life. நாம் அந்நியர்கள், we were strangers, பரதேசிகள்,
We are pilgrims. காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். We were beyond the camp. நமக்கும் இந்த ரட்சிப்புக்கும் எந்தவிதமான தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. There is no relationship between us and the salvation. தேவன் அற்றவர்களாக பாவிகளாக மகிமையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் தான் நாம். We were without God, who were not living without God, and we were not having God for ourselves. ஒரு காலத்திலே மனித சமுதாயம் தேவனோடு இருந்தது, இப்பொழுதோ அது தேவனை விட்டு விலகி போயிருக்கிறது. One time mankind was with God, but now it's departed from him. இந்த சிப்போராளுடைய துவக்கம் இல்லாவிட்டால் அவளுடைய பின்னணி எப்படிப்பட்டது? How is the background or the beginning of Zipporah's? அதுபோல்தான் நம்முடைய பின்னணியும் நம்முடைய துவக்கமும் காணப்படுகிறது. Even so was our beginning and our background. அதனால் அவளை நம்மோடு ஒப்பிட்டு பேசுவது நல்லது. That is why it's good to compare her to us and speak. நான் முதலாவது அவளுடைய பிறப்பின் வர்த்தமானங்கள், இல்லாவிட்டால் அவளுடைய வளர்ப்பின் சூழ்நிலைகள், இல்லாவிட்டால் அவளுடைய சந்ததி, இல்லாவிட்டால் அவளுடைய பிறப்பின் அந்த முற்பிதாக்களின் கதைகள், இந்த சம்பவங்களை சில வார்த்தைகள் சொல்லுகிறேன். Firstly, I would like to say a few words as to how her beginning or her ancestors were, how her family background is. அவளுடைய வாழ்வை குறித்து வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அவள் மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய ஒரு குமாரத்தி. When we see the beginning of her life in Exodus chapter 2 verse 16, we see that she is the daughter of the priest of Midian. ஒரு இடத்திலே அவனுடைய பெயர் ரெகுவேல் என்றும் இன்னொரு இடத்திலே அவனுடைய பெயர் எத்திரோ என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. In one place his name is called as Reuel and the other place it's called as Jethro. இப்படி பல விதங்களிலே அந்த தகப்பனுடைய ரெண்டு பெயர்கள் அநேக இடங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. About the name of this father, in many places it's been cited. அவன் ஒரு மீதியான் தேசத்தைச் சேர்ந்தவன். And he belonged to the land of Midian. அப்படியானால் சிப்போராள் மீதியானிய பெண்ணாக காணப்படுகிறாள். Therefore Zipporah was the woman of Midian. ஒரு விக்கிரகத்துக்கு அவன் ஆசாரியனாய் இருந்தான். He was the priest to the idol. அந்த விக்கிரகத்தை தான் இவளும் கூட வணங்கி வந்தாள். She was also worshipping the same idol. மீதியான்னா யார்? Who are Midianites? மீதியானியரை குறித்து துவக்கம் எங்கே? Where is the beginning of the Midianites found? மீதியானியருடைய துவக்கம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். When we read about the beginning of the Midianites, we see that in Genesis chapter 25. மீதியானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டுமானால் அங்கே ஆபிரகாமை பார்க்கலாம். When we see about the beginning of Midianites, we see the life of Abraham. ஒரு பகுதியிலே ஆபிரகாமுடைய பிள்ளை, மற்றொரு பகுதியிலே கேத்துராளுடைய பிள்ளை. On one hand he is the daughter of Abraham, or the other hand she is the daughter of Keturah. அது உங்களுக்கு தெரியும். You know that. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே மீதியானை கேத்துராள் பெற்றாள். In Genesis chapter 25 verse 2, we see that Midian was begotten by Keturah. அப்பா ஆபிரகாம், அம்மா கேத்துராள். Father was Abraham and mother was Keturah. இந்த மீதியானுடைய சந்ததியிலே வந்தவள்தான் இந்த சிப்போராள். And this Zipporah has come out of the seed of Midianites. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? What is the truth that we understand from this? ஆரம்பத்தில் மனிதன் தேவனோடு இருந்தவன்தான். In the beginning man was with God. ஆண்டவர் அருகே அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் செல்லப்பிள்ளையாக இருந்த ஒரு காலங்கள். He was a petted child beside the father at one time. ஆண்டவர் இயேசு பிதாவின் அருகே செல்லப்பிள்ளையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறார். In the prophecies we see when Jesus was the petted child beside the father, even man was with him. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது Proverbs chapter 8 verses 30 and 31. முந்தின நித்தியத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, when the Lord is speaking about former eternity, இல்லாவிட்டால் அந்த வார்த்தையிலே பிரசங்கி பேசும் பொழுது, or when Ecclesiastes is speaking about him, நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களிகூர்ந்தேன், அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். Then I was by him as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him, rejoicing in the habitable part of his earth, and my delights were with the sons of men. உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். From this we can understand that we are chosen before the foundation of the world. இப்படி இருந்ததான கேத்துராளுடைய பிள்ளைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறி அவர்கள் வேறு வித்தியாசமான கோணத்திலே விக்கிரக ஆராதனையிலே போய் சிக்கிவிட்டார்கள்.
The children of Keturah who had such a life only, their lifestyle changed and they went and caught in this ஆபிரகாம் idolatry. என்றால் விசுவாசத்தின் தகப்பன். Abraham means father of faith. கேத்தூரால் என்று சொன்னால் தூபம் என்று அர்த்தம். Keturah means incense. விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் இடையில் பிறந்தவன்தான், உறவில் பிறந்தவன்தான் இந்த மீதியான். Midian is the one who is born between faith and incense. ஒரு ஜெபிக்கக்கூடிய கூட்டம், A group who can pray. விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். A group who can have faith. ஆனால் காலப்போக்கில் இவர்கள் விக்கிரக ஆராதனையிலே சிக்கிவிட்டார்கள். But as days went by, they were caught in idolatry. ஆரம்பத்திலே தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு அந்த சாயலையும் மகிமையும் இழந்து நிற்கிற ஒரு பரிதாபமான நிலையை நாம் பூமியிலே பார்க்க முடியும். In the beginning, man who was formed in the likeness and image of God, and he is now lost that state, and now he is in a pathetic state in the world. அந்த மீதியான் தேசத்திலே இந்த சிப்போராளுடைய அப்பா ஒரு ஆசாரியன். In the land of Midian, the father of Zipporah was a priest. அவளுக்கு அந்த ஆசாரியன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of the priest? அந்த சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் அந்த விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி போன ஒரு கூட்டம். He is the one who is immersed in that rituals and rites and every worship of idols. இந்த மீதியானை குறித்து இன்னும் 2 வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, And if you see another word of Midianites, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we read in Genesis chapter 37, அங்கே யோசேப்பை வாங்கி கொண்டு போனவர்களும் யோசேப்பை விற்று போட்டவர்களும் மீதியானியர்கள் என்று நாம் பார்க்க முடியும். we see that those of them who purchased Joseph and those of them who sold Joseph were the Midianites. ஆதியாகமம் 37லே நாம் பார்க்கும் பொழுது, Genesis chapter 37, 28ஆம் வசனத்திலே அந்த வர்த்தகரான மீதியானியர் என்று சொல்லியிருக்கிறார். verse 28, we see that the merchantmen were Midianites. 36ஆம் வசனத்திலே அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே அந்த போத்திபார் வீட்டிலே விற்று விட்டார்கள். And verse 36, we see that the Midianites sold him unto Egypt and to Potiphar. நல்லா இருந்த மீதியானியர்கள் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு பண வர்த்தகர்களாய் மாறினார்கள், பண ஆசை உள்ளவர்களாக மாறினார்கள். These Midianites who were formerly good, they became lust after the money and they became merchantmen. தேவனோடு இருந்த மனிதன் இன்னைக்கு உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான். The people of God are choosing evil devices to themselves. 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read verse 27, இந்த மீதியானியர்களோடு இஸ்மவேலரும் இருந்தார்கள். we see that Ishmaelites were along with these Midianites. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? கேத்துராளுடைய பிள்ளைகளும் ஆகாருடைய பிள்ளைகளும் இணைந்து விட்டார்கள். Children of Keturah and children of Hagar joined together. ஈசாக்கோ தனியாக பிரிந்து விட்டான். But Isaac was standing aloof. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிரியும் பொழுது அவர்கள் போய் சேருகிற இடம் பின்மாற்றக்காரர்கள். Today when children of God are departing, they go join with the backsliders. தமிழ்ல சொல்லுவான் ஏனம் இனத்தோடு சேரும்னு சொல்லி. In Tamil they will say that the races will join together. அதுபோல like this, இங்கே நாம் பார்க்கும் பொழுது மீதியானியரும் இஸ்மவேலரும் இணைந்து விட்டார்கள். the Midianites and the Ishmaelites joined together. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனோடு இணைவான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவளோடு இணைவான். He who is spiritual will join with the spiritual, he who is carnal will join with carnal people. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read Numbers chapter 25, அங்கே 6ஆம் வசனத்திலே verse 6, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் வந்த பொழுது வேறுபாட்டின் ஜீவியம் நஷ்டப்பட்டது. அதற்கு காரணம் ஒரு மீதியானிய பெண். The children of women, they preserved their life of separation, but here this Midianitish woman was the cause for this failure of separation. ஒன்று தேவனோடு இருந்ததான மனிதன் தேவனை விட்டு விலகினது போல ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர்கள் விக்கிரக ஆராதனையிலே சிக்கினார்கள். Like the people of God should depart from that which is not pertaining to God, the people of Abraham, they were caught in this idolatry. இரண்டாவது இஸ்மவேலரோடு இணைந்தார்கள். Secondly, they joined with the Ishmaelites. அடுத்ததாக வர்த்தகர்களாக பண லாபம் உள்ளவர்களாக மாறினார்கள். Thirdly, they became covetous, they became as merchantmen. அதற்கு பின்பு யோசேப்பை வாங்கினார்கள், யோசேப்பை விற்றார்கள். Nextly, they purchased Joseph and sold him. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. You should get the truth and not sell it. பரிசுத்தத்தை வாங்கலாம், ஆனா பரிசுத்தத்தை விற்க கூடாது. You should get the holiness and not sell it. அதனால்தான் புறா விற்கிறவர்களை இயேசு கிறிஸ்து துரத்தினார். That is why Jesus cast away the ones who were selling doves. நீ பெற்ற பரிசுத்தத்தை விற்றுவிடக் கூடாது. The holiness which you have achieved, you should not sell. நீ வாங்கின சத்தியத்தை விற்க கூடாது. The truth that you have gained, you should not sell. அதை வைத்து நீ உன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும்.
you should build your lives along with it. இந்த மீதியானியர்களுடைய பெண்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவர்கள் தாறுமாறாய் ஜீவிக்கக்கூடியவளாய் மாறினார்கள். These people of Midianites, after a certain period of time, their life became perverse. ஒரு பெண் அல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டமே இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக பாவத்திலே சிக்க வைக்கும்படியாக போராடினார்கள். It was not one woman, but a great group of women in the midst of Israel. They strived unto sin. அவர்கள் இச்சை உள்ளவர்களாக மாறினார்கள். They became lustful. மாமிச இச்சை. They became lust after flesh. இந்த ஆவி அவர்களை விபசாரிகளாக மாற்றினது. And this spirit made them as harlots. ஆனா அப்படினா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Therefore what did the Lord say? மீதியானியர்களே இருக்க கூடாதுன்னு சொன்னார். He said that Midianites should not live. அந்த அளவு கர்த்தர் மீதியானிய சக்தியை அழிக்கும்படியாக சொன்னார். To that extent God wanted to destroy the power of Midianites. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியனோ மீதியானிய சக்தியை அழிக்காமல் பரலோகம் போக முடியாது. A believer or a servant of God, without destroying the spirit of Midian, he cannot go to heaven. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. இஸ்மவேலரோடு ஐக்கியம் வைத்திருந்தால் they had a fellowship with Ishmaelites. வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் நாம் வாழ்ந்தால், and if we live a life without separation, பரிசுத்தத்தை நாம் இழந்து விட்டால், if we lose the holiness, மற்றவர்களை பாவம் செய்ய பண்ணினால், if we make others to sin, நமக்குள்ளே இந்த உலக பாரம்பரியங்களும் கலாச்சாரங்களும் சடங்காச்சாரங்களும் நமக்குள்ளே வேரூன்றி இருந்தால், if the rituals and the formalities of this world is within us, அந்த வல்லமைகளை அழிக்காத பட்சத்திலே கர்த்தர் உங்களை சேர்க்க முடியாது. without destroying this power, the Lord cannot gather you. நாம் இதை சரியான விதத்தில் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand this truth in the right manner. மோசேயினிடத்தில் லாஸ்ட்ல ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னாரு. The last word which the Lord spoke to Moses was, நீ மீதியானியரை அழித்து பழி வாங்கு, அதற்கு பின்புதான் நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். You destroy the Midianites and revenge them, and I will gather you after that. இந்த மோசேயை கர்த்தர் மகிமையிலே சேர்க்க வேண்டுமானால், if the Lord should gather Moses into glory, இந்த மோசே மீதியானியர்களை பழி வாங்க வேண்டும். This Moses should revenge these Midianites. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? கர்த்தர் உன்னையும் என்னையும் மகிமையிலே வந்து சேர்க்கணும்னு சொன்னா, if the Lord should gather us into you and me into glory, அதற்கு முன்பாக இந்த மீதியானிய ஆவியை, அந்த இச்சையின் ஆவியை, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவியை, அந்த உலக சடங்காச்சாரங்களிலே சீர்கடைந்து விக்கிரகத்துக்குள்ளே சிக்கி கிடக்கிற அந்த ஆவியை நீ உனக்குள் அழிக்க வேண்டும். Before this Midianist is a spirit which is causing lust within you, which is having covetous spirit, which is causing strange spirits to come into you and having rituals of this world. You should destroy all this. என்னாகமம் 31:2. Numbers 31:2. தெளிவா சொல்றார், வாசிங்கள். என்னாகமம் 31:2. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் நீ சேர்க்கப்படுவாய். Avenge the children of Israel of the Midianites, afterwards shalt thou be gathered unto thy people. மீதியானிய ஆவியை ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனும் பழி வாங்கணும், அழிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல அவனை தேவன் சேர்க்க முடியாது. A believer or a servant of God should revenge the spirit of Midianites, otherwise God cannot gather him and him. அப்படினா என்ன அர்த்தம்? That means what's the meaning? சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், உலக பாரம்பரியங்களை நீ அழிக்கணும். You should destroy the rituals and formalities of this world. எத்திரோ என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உலக மேன்மைன்னு அர்த்தம். Jethro means the greatness of this world. உலக மேன்மையிலிருந்து நீ வெளியே வரணும். You should come out of the greatness of this world. உலக மேன்மையில ஒரு தேவனுடைய பிள்ளை இணைந்து கொண்டால் அவனை கர்த்தர் தன்னிடத்தில் சேர்க்க முடியாது. If one is uniting himself with the greatness of this world, God cannot gather him unto himself. அடுத்து பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி விட்டுட்டு பரலோகத்துக்கு ஒருவர் யாரா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. Nextly, destroying the holiness, whoever it might be, without holiness no man shall see the Lord. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்த ஒரு பெண் மோசேக்கு மனைவியாக மாற்றப்பட்டாள். A girl who was in such a state was become the wife of Moses. நாமும் பாவிகளாக, அந்நியர்களாக, இல்லாவிட்டால் விக்கிரக ஆராதனையில, உலக பழக்க வழக்கங்கள்ல, அடிமைத்தனங்கள்ல சிக்கி இருந்தோம். நம்மை தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். Even we were sinners, we were caught in the clutches of this world as idolaters, as following the rituals of this world, but the Lord has loved us and he has gathered us unto him. நாம் இதுக்குள்ள வந்துட்ட பின்பு, after coming into this, நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்க வேண்டும். we should have a great change in our lives. இந்த சிப்போராள் அவளும் கூட விக்கிரகத்தை ஆராதனை செய்து
அந்த சடங்காச்சாரங்களிலே சிக்கி அந்த ஜீவியத்தில் தான் இருந்த ஒரு நபர். ஆனால் கர்த்தர் என்றைக்கு அவளை மோசையோடு இணைத்தாரோ அன்றோடு அவளுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டது போல மாறிவிட்டது. Even this Zipporah was a girl who was worshipping this idolatry and was found into all the rituals of this world. But from the day she married Moses, she put off all these things. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசே. Moses was taken out of water. அவனுக்கு பேர் எதுக்காக அப்படி வச்சாங்க தெரியுமா? What did they name him? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அவனுடைய பெயர் என்னது? மோசே. Because he is taken out of water, he is called Moses. அந்த மோசேயோடு நீ இணைய வேண்டுமானால், if you have to be united with Moses, உன்னுடைய வாழ்க்கையில மீதியானியருடைய ஆவியே இருக்க கூடாது. the spirit of Midianite should never be found in your life. அந்த பழைய மனுஷன் இருக்கவே கூடாது. That old man should not be found at all. அந்த பழைய மனுஷன் ஜென்ம சுபாவம் நமக்குள்ள இருக்குமானால் அது நீ அழிக்காத பட்சத்துல உன்னை மகிமையில் அவர் சேர்க்க முடியாது. The old natures, if you do not destroy, then he cannot gather you into his glory. எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். This subject is more interesting to me. நான் இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு இருக்கும்போது கூட என் மைண்ட்ல இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவளுடைய லைஃப்ல இப்படி ஒரு மாற்றத்தை தேவனால் செய்ய முடிந்ததே. This evening as I was coming also, this was going on in this mind as to she was born in some place and grew in some place, but she was able to attain this position. நான் டிராவல்ல இருக்கும்போது கூட சிப்போரால் தான் வந்துகிட்டே இருந்தா. Even when I was in travel, this Zipporah was coming. மைண்ட்ல ஓடுனதுனால தான் நான் அதை கொண்டு வந்தேன். Because it was running in my mind, I'm bringing forward. அவளுடைய வாழ்க்கையில எப்படி இப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தரால் கொண்டு வர முடிந்தது? How could she bring such a change in her life by God in her life? ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால ஒரு பெண் இருப்பாள், அவள் இயக்குவாள் அப்படிலாம் சொல்லுவாங்க உலகத்துல. They will say that behind every boy will be a girl, and like this. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணு பாய் இல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால ஒவ்வொரு மேனுக்கும் பின்னால ஒவ்வொரு பெண் இருப்பாள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. They will say that there will be a woman after a man, and both building and destroying is because of woman. ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் அவள்தான். She is having the power to make and to destroy. ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இவளுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக இல்ல, மறைமுகமாக ஒரு அருமையான ஒரு உண்மையான ஒரு விசுவாசியின் வாழ்க்கையும் உண்மையான ஒரு மனவாட்டியின் வாழ்க்கையும் அவளுக்குள்ளே மறைந்திருந்தது. But not in an outward manner, but inwardly she had a life of a true believer or the life of a bride. சரி, அவளுக்குள்ள இருந்த நல்ல தன்மைகளை நாம் இப்பொழுது சிந்திப்போம். I would like to say about the good characters of her. முதலாவது சிப்போராள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Firstly, the meaning of Zipporah is, அவளுக்குள்ள இருந்த அந்த அவளுடைய பெயருக்கு அவங்க அப்பா இந்த பெயரை வச்சாரு. எதுக்கு இப்படி ஒரு பெயர் வச்சாரு? why did her father name her with such a name? சிப்போராள்னு சொன்னா பறவையின் அர்த்தம். Zipporah means a bird. ஒரு சிறிய பறவை என்று அர்த்தம். She is called a little bird. தன்னுடைய மகளை ஒரு பறவை போல பறக்க வைக்கணும் தான் அந்த தகப்பனுக்கு ஆசை இருந்தது. The father had a desire to make her daughter to fly like a little bird, a sparrow. நாமும் கூட பறக்கவே பிறந்திருக்கிறோம், born to fly அப்படினு சொல்லுவாங்க. Even we are born to fly, they will say. நாம் பறந்து போகும்படியாகவே இந்த உலகத்துல பிறந்து வந்தவர்கள். We are born in this world that we might fly away. ஒரு டைம் வரும்போது நம்ம பறப்போம். When that time comes, we will fly. இந்த பறவை என்ற பெயர் எதற்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டது? This bird has been given to her, that she is a little bird. பறவையினுடைய தன்மை என்ன? What is the aspect of the little bird? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல விசுவாச வாழ்வை காண்பிக்கிறது. Matthew 6:26 we see it's showing a life of faith. அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை. It's not sowing, neither reaping. அது களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. Nor is it gathering into barns. ஆனால் அவைகளை பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். Yet your heavenly Father feed them. அதுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. It's not careful for anything. பறவையினுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான விசுவாச வாழ்க்கை. The life of a bird is a purely faith life. அது சோம்பேறித்தனமான வாழ்க்கை அல்ல. It's not a life of laziness. விதைக்கிறது இல்ல, அதனால சோம்பேறித்தனம், அறுக்கிறது இல்ல, அது சோம்பேறித்தனம், களஞ்சியத்துல சேர்க்கிறது, இது மனுஷனுக்குள்ள வேலை. Not to say that because it's not sowing or reaping or gathering into barns, it is lazy. This is the work of man. சம்பாதிப்பதும் சேர்த்து வைப்பதும் தொல்லை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that to earn money and to gather it, it's all full of ஆனா இந்த பறவையானது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்ல. ஆனா சரியான நேரத்துல கர்த்தர் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்துறாரு. But these birds are not sowing, not reaping, nor gathering into barns, but the Father is feeding them at the right time. இந்த காக்கா குஞ்சுகள்லாம் கூட்டுல உட்கார்ந்து கத்திட்டே இருக்கும். This crow along with his chicks will be shouting. அப்படிதானே?
ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரா, சரியான நேரத்துல அதுக்கு ஆகாரம் கொடுக்கறாராம். But what the Lord does is he is giving food at the right time. காக்கை குஞ்சுகள் தங்களுடைய கூட்டில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு இரைகளை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Who is the one who is giving food to the chicks of the ravens when it is asking for food? யோபுவுடைய புத்தகத்திலே நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். We can read this in the book of Job. இந்த காக்கை குஞ்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதான். These chicks of these ravens are crying to the Lord. அது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவைகளுக்கு அவர் இரைகளை சவதரித்து கொடுக்கறாரா எங்கெங்க இருக்குன்னு சொல்லி. When they are calling out to him, he is giving food to them. வாசிங்க. 20. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அவைகளுக்கு இரைகளை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? Who provided food for the raven? ஆண்டவர் பாருங்க அதுக்கு கரெக்ட்டா அந்த நேரத்துல எல்லாம் கொடுத்துருவாரு. The Lord will give everything in the right time. அந்த காக்கை குஞ்சுகள் அங்க இருந்து கூப்பிட்டு இது கூப்பிட்டுட்டு இங்க எங்க இருக்கோம் கூண்டுல கிடந்து கத்தும். இந்த தாய் பறவை என்ன செய்யும், அங்க எங்கேயாவது போகும். கரெக்டா கத்தர் இது கத்துற சத்தத்தை கேட்டு கரெக்டா அந்த காகத்துக்கு எதையாவது கொடுத்து அது இங்க அருமையா என்ன செய்யும், உட்கார்ந்து ஊட்டிக்கிட்டு இருக்கும். The chicks of the raven will be crying out from its nest. The crow will be somewhere else, but the Lord will exactly give the food to it and it will bring food to the chicks. இது எதை காண்பிக்கிறது? What does this show? அவளுடைய பெயர் பறவை. And that name is called as bird. அவள் ஒரு சரியான பராமரிப்பு செய்யக்கூடியவள். அவள் ஒரு சரியான பராமரிப்பு செய்யக்கூடியவள். She is the one who is able to take care well. இரண்டாவது விசுவாச வாழ்க்கை. Secondly, faith life. இந்த பாதை விசுவாச பயணம். This path is faith journey. கர்த்தர் பாருங்க அதுக்கு அழகா பிழை போட்டுகிறார். The Lord is rightly feeding them. கர்த்தரையே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. A life which is relying upon the God himself. ஒரு சகோதரி இல்லாவிட்டால் ஒரு மணவாட்டி கர்த்தரை சார்ந்து இருந்து பழகணும். A woman or a bride should rely upon the Lord. பணத்துக்கோ பொருளுக்கோ வேலைக்கோ தேவைகளுக்கோ எல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் நலமானதை நமக்கு தருவார். For money or things or needs, for anything, if you should rely on the Lord will provide his needs. அடுத்து அது பாருங்க அது பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கு. நீங்க பறந்து பாருங்களேன், பறக்க முடியுமான்னு. Nextly, it's keeping on flying. You just fly and see if you can. அதுக்கு இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னு நினைச்சா அது என்ன செய்யணும், போய்டும். If it thinks that it has to go from this place to that place, it will go. கர்த்தர் அதுக்கு ஒரு சிறகடித்து பறக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். The Lord has given it a life to fly. அது போய் இளைப்பாறுவதை காண்பிக்கிறது. It shows a life which is going and resting. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், And Psalmist says, எனக்கு புறாவை போல ஒரு கொஞ்சம் சிறகு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் பறந்து போய் உம்மிடத்தில் இளைப்பாறுவேன். Had I wings like the dove, I would have gone higher and would have rested in thee. அவன் சொல்றான், புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து உம்மிடத்தில் இளைப்பாறுவேன். He says that if I had wings like the dove, then I will fly up and come and rest in you. 55 சங்கீதம் 6 வசனம். Psalm 55 verse 6. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் சொல்றேன், எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் என்ன செய்வேன், உட்கார்ந்து இளைப்பாறுவேன். He is telling, if I had wings like the doves, then I would fly away and rest. இளைப்பாறும் ஒரு வாழ்க்கை. It shows a life of rest. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த பறவைக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, அந்த பறவைக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. You should understand this truth right well, because that bird has a rest and it is having a peaceful life. அது காலையில கிளம்பும், இன்னைக்கு நமக்கு கிடைக்கும்னு அதுக்கு ஒரு விசுவாசம், ஏதாவது கிடைச்சிரும். It's having a faith that it will give anything in the morning and will receive it. ரைட், எல்லாம் முடிஞ்சதா எங்கயாவது உட்கார்ந்து என்ன செய்யும், ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இளைப்பாற ஆரம்பிச்சிரும். If everything is over, then it will sit in a corner and begin to rest. நம்ம விசுவாசி யாராவது அப்படி இருக்காங்களா? Is any of us being like that? ஓடுறான் உழைச்சுக்கிட்டே இருக்கிறான், தேஞ்சு போயிடுறான். He is running and earning and laboring hard and he is becoming low. ஒருத்தன் 40 வயசுல செத்து போயிட்டான். One man died when he was 40. அவன் பரலோகத்துல போனான். He went to heaven. அங்க ஜட்ஜ்மென்ட் கொடுக்கப்பட்டது. There was judgment given. அப்ப அத பார்த்தான். Then he looked at it. அங்க 60 வருஷம்னு இருந்துச்சாம். It was written as 60 years. இவன் கேட்டானா, என்னை 40 வருஷத்திலே கூட்டி வந்தாங்களேன்னு.
He said, they brought me even when I was 40. எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டானா. And he asked, I still have yet 20 years more. இல்ல உன் டைம் முடிஞ்சிச்சுனாங்களா. They said, no, your time is over. இல்ல இங்க பாருங்க 60 இருக்குன்னு. Then he said, you look at here, it's written 60. அப்ப சொன்னாங்களா, நீ இளைப்பாற வேண்டிய நேரத்துலலாம் ஓட்டின்னு ஓடி உழைச்சிருக்க தம்பி, அந்த டைம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அதனால தான் உன்னை கூட்டு வந்துட்டாங்க. The times that you did not rest, but you were running and fulfilling your OTs, and therefore your time is over. 60 வயசுல இளைப்பாற வேண்டிய காலங்கள் எல்லாம் சேர்த்து நீ இப்பமே நெஞ்சிட்ட, நாயா பேயா ஓடி முடிச்சிட்ட, உன் டைம் முடிஞ்சிச்சுனாங்க. You have labored hard like a dog that you might earn your living, and your age is over with 40. இப்போ உனக்கு இளைப்பாறதுக்கு நேரம் இல்ல, ஓடி பிஸி. Because you have no time to rest and you are too busy. ஆராதனைக்கு வர்றதுக்கு டைம் இல்லாத அளவுல பிஸின்னு சொன்னா அவன் எவ்வளவு ஃபாஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க. If you are so busy to that extent that you cannot come for the worship, means see how fast he is. கர்த்தர் அதை பிழைப்பூட்டுகிறார். The Lord is giving its living. ரெண்டு காரியத்தை நாம படிக்கலாம். We can read of two things here. பறவையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம், பரமபிதா அதை பிழைப்பூட்டுகிறார். An important lesson that we learn from the life of the birds is the heavenly Father is feeding them. இரண்டாவது, அதுக்கு ஒரு சிறகு இருக்கு, இறகு இருக்கு, போய் இளைப்பாரு. Secondly, it has the wings by which it will go and rest. நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு போய் தேவசமூகத்துல போய் இளைப்பாரு. Getting filled rightly in anointing in this presence of God, you should go and rest. பரிசுத்த ஆவியின் இளைப்பாறுதல் ஒன்று இருக்கு. You have the rest of the Holy Spirit. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். With stammering lips and unknown tongues he will talk to his people. This is the rest which is refreshing. இரண்டாவதாக, Secondly, அந்த பெண் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். this woman was a woman who was having a rule. ஆடு மேய்க்கிறவளாக இருந்தாள். She was a shepherd. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, When we read in Exodus chapter 2, அவள் தன்னுடைய தகப்பனுடைய ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தாள். she was grazing the sheep of the father. 2:16 பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். They came to that place where they will feed the sheep with the waters, and they came to the well. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஆடு மேய்த்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். Grazing the sheep is an important work. அது ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ற ஒரு ஊழியம். It's a ministry which is forming the character. ஆடு மேய்க்கிறதுங்கிறது நம்ம நினைப்போம், ஆடு மேய்க்கிறதுனா அது ஒரு ஜாதியினுடைய வேலைன்னு நினைச்சு. We think that the work of grazing the sheep is the work of the nations. ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். Jesus said that I am the good shepherd. மோசே ஒரு காலங்கள்ல ஆடு மேய்த்தான். Moses once grazed the sheep. தாவீது ஒரு காலத்துல ஆடு மேய்த்தான். And David also grazed the sheep at once. ஏன் இந்த வல்லமையானவர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற வேலையில கர்த்தர் கொண்டு போனாரு? Why did the powerful people were taken to graze the sheep? இந்த ஆடுகளை மேய்க்கிற விஷயத்துல, அந்த ஊழியத்துல பல தெய்வீக தன்மைகள் இருக்கிறது. In the aspect of grazing the sheep, there are many divine characters. அந்த ஆடுகளை சரியான விதத்துல பராமரிக்கணும். And they should take care of the sheep properly. சரியா பராமரிக்கணும். They should take care it properly. அத வேகமா நடத்த வேண்டிய இடத்துல நடத்துவாங்க, மெதுவா நடத்த வேண்டிய இடத்துல மெதுவா நடத்துவாங்க. In the places where it should be led hard, it should be led fast, and where it should be led slow, it should be led slow. கறவல் ஆடுகளை மெதுவா நடத்துவாங்க. And the sheep which is giving milk, it will be led very slow. கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துறது, சரியான நேரத்துல அதுக்கு தண்ணீர் காட்டுவது, சரியான நேரத்துல ஆகாரம் கொடுப்பது, சரியான நேரத்துல அதை மேய்த்து கொண்டு வந்து மந்தையில சேர்ப்பது, இப்படி பல காரியங்கள், தொழுவத்துல சேர்ப்பது, அந்த டயத்துக்கு ஓனாய் பட்சிக்காமல் பாதுகாப்பது, இப்படி எல்லாம் இதுக்கு ஒரு பராமரிப்பு ஊழியம் இருக்கிறது. There is a ministry of caring for this milk giving sheep, because it has to be led slow, it has to be given water in time, and they should be fed rightly, and it should be also brought to its golden tide properly. அதனால நீதிமொழிகள்ல சொல்லுது, உன்னுடைய ஆடுகளை பற்றி நீ நன்றாய் அறிந்துகொள். Therefore in Proverbs it is said that you know better of the sheep. ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்துகொள். You know the possession of your sheep. அவனுடைய ஆடுகளை குறித்து உனக்கு ஒரு தெளிவான அறிவு இருக்கணும். You should have a clear knowledge about your sheep. நீதிமொழிகள் 27:23 பார்க்கும் பொழுது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்துகொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. In Proverbs 27:23, be thou diligent to know the state of thy flocks, and look well to thy herds. அப்படி நீ கவனமா இருந்தால், if you be so careful, 24:6 வசனத்துல, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் உனக்கு கொடுக்கும். Verse 26, we see that the lambs will give for thy clothing, and goats a price of the field.
அந்த பெண் வந்து ஆடு மேய்த்து அந்த கரெக்ட் நேரத்துல அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அழகா கொண்டு வந்து தண்ணி காட்டுறதுக்கு வந்துட்டாங்க. That woman was grazing the flock, and the right time they will bring it near the trough to fill the waters. அந்த பாருங்க, தன்னை போல தங்களுக்கு தாகம் இருக்கும், அதே போல ஆடுகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் தண்ணீர் தாகம் இருக்கும். கரெக்ட் டயத்துல அவங்க வந்து அங்க கொண்டு வந்துருவாங்க. As much as we are thirsty for water, even so the flock also will be thirsty and bring them at the right time to fill the water. அந்த ஆடு வாய் திறந்து எனக்கு தண்ணீர் தாகமா இருக்குன்னு பிள்ளைய மாதிரி கேட்காது, நம்மள மாதிரி பேசாது. As children or as in these sheep will not open their mouth and speak. அப்ப இந்த பெண்ணுக்கு என்ன இருக்கு? பகுத்தறிவு. That woman was having discerning spirit. ஒரு discerning spirit ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வேணும், மனவாட்டிக்கு கட்டாயம் வேணும். Every believer or a servant of God or the bride should have definitely this discerning spirit. அந்த மேய்ப்பனுடைய அந்த பெண்ணுடைய சத்தத்தை இந்த ஆடு கவனிக்கும். The flock will listen to the voice of the shepherd. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒன்று, நீ ஒரு பறவை போல இருக்க வேண்டும். You should like one thing be like a bird. இரண்டாவது, நீ ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். Secondly, you should be a shepherd. அப்படிதான் அந்த ஆடுகளை பத்தி ஒரு சிலருக்குலாம் மனைவியை பத்தி நல்லா தெரியல, தங்களுடைய புருஷனை பத்தி நல்லாவே தெரியல, பிள்ளைகளை பத்தி ஒரு சரியான அறிவு இல்ல, அதை எப்படி வளர்க்கணும், எப்படி போதிக்கணும், எப்படி போஷிக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு அறிவு இருக்கு. Some of them do not have the wisdom concerning their husband or their wife or how to lead their children. For everything there is a wisdom. நீங்க பாருங்க, அவ வந்து ஒரு பெண் தான், ஆனா கரெக்ட்டா ஆடு மேய்ப்பா. She was only a woman, but she was grazing the flock properly. ஆனா யாக்கோபு ஒரு மேய்ப்பன், தன் மகளாகிய தீனாளுக்கு ஆடு மேய்க்கிற வேலையை சொல்லி கொடுக்கல, ஊர் சுத்துறதுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தான். But Jacob was a shepherd. He did not teach his daughter to feed the flocks, but he was asking her to only taught her to go about. ஆனா இந்த மீதியான் தேசத்து ஆசாரியன், அவன் ஆசாரியன், ஆனா தான் பிள்ளைக்கு எந்த வேலையை சொல்லி கொடுத்தான்? ஆடு மேய்க்கிற வேலையை சொல்லி கொடுத்தான். But the priest of Midian was a priest. Although he was a priest, he taught his daughter to be a shepherd. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்கணும். You should teach your children faith. தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்கணும். You should teach divinity to your children. ஃபண்டமெண்டலா உள்ள அன்பை நீங்க கற்றுக் கொடுக்கணும். You should teach the fundamental love to your children. மரியாதை செலுத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். You should teach them as to how to pay manners. அந்த பெண்கள் பாருங்க, அந்த வாயில்லா ஜீவன்களை அழகா மேய்த்து சரியான டைம் வந்தா நேரா தண்ணி காட்டுற இடத்துக்கு வந்துட்டாங்க. She was able, that woman was able to lead the flock properly and at the right time to the waters. வந்த உடனே அவங்க வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகள் எல்லாம் நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. And immediately they began to gather the flock to get the water. அந்த பாடுபடும் சிந்தை. And they have the life of suffering. மனவாட்டின்னு சொன்னாலே பாடுபடணும். Bride means she should suffer. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், மகிமையும் பெற்றுக்கொள்வோம். If we suffer with him, we shall receive the reward and his glory too. நம்ம ஆடு மேய்ப்போமா? We will be நம்ம வீட்ல சாப்பிட்ட பிளேட் எடுக்க மாட்டோம். We will not take the plates that we are eating at home. ஆனா நம்ம நினைக்கிறோம் மனவாட்டி சபையா மாறி பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறோம். But we think we will become the bride and go to heaven. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? What did Jesus do? தன்னுடைய சீடர்களுடைய கால்களை என்ன செஞ்சாரு? கழுவி காண்பித்தாரு. He washed the feet of his own disciples. ஆண்டவரும் போதகருமாகிய நான் இவைகளை உங்களுக்காக செய்தேன் என்றால் இதை பார்த்து மாதிரியாக நீங்கள் ஒவ்வொருவரும் இதை செய்யுங்கள்னு சொன்னார். If I, Lord and the Master, do the same thing, you look at me and follow my example, he said. அந்த தகப்பன் ஆசாரியன், அவன் ஒரு விக்கிரகாராயக்காரன், ஆனா தான் பிள்ளைக்கு ஆடு மேய்க்கிறது எப்படி, அந்த ஆடுகளுடைய ஜீவன், அந்த பரிதபிப்பு எப்படி இருக்கும்னு கரெக்டா கற்றுக் கொடுத்து வளர்த்திருந்தான். His father was the priest of Midian. He was idol worshipper, but he taught his daughter as to how she should feed the flocks. ஒன்று அவள் பறவை, இரண்டாவது அவள் ஒரு மேய்ப்பர். First thing is, she is a bird. Secondly, she is a shepherd. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை ஆடுகளின் நிலவரத்தை, மற்றவர்களுடைய வேதனையை, இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை, இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய நிலவரத்தை நன்றாக அறிந்த ஒரு ஆளாக இருக்கணும். A spiritual child of God should best know about the status of a personal person or his joy, about his personal joy. ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த உடன் ஊழியர்களும் இல்லாவிட்டால் அங்க இருக்கிற சபை விசுவாசிகளுடைய நிலவரம் நல்லா தெரியணும். A servant of God will know the state of the co-servants or the state of the believers. ஒரு புருஷன் சொன்னா மனைவி பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல ஒரு knowledge இருக்கணும். A husband should have a good knowledge about his wife and children. ஒரு மனைவின்னு சொன்னா பிள்ளைகள் புருஷனை குறித்து ஒரு நல்ல knowledge இருக்கணும். The wife should have a good knowledge about her husband and children. knowledgeன்னு சொன்னா அந்த ஆளு மோசமான ஆளுங்கற knowledge அல்ல. Not to say about the knowledge that man is bad. எப்படி இந்த குடும்பத்தை நடத்தணும், புருஷன்ட்ட எப்படி பேசணும், பழகணும், மனைவிட்ட எப்படி இடைபடணும், எப்படி மரியாதையா இருக்கணும், குடும்பத்துல மற்ற பெரியவங்களை எப்படி நடத்தணும், பெரியவங்களை எப்படி பராமரிக்கணும், இப்படி ஒரு சரியான அறிவில்லாத பட்சத்துல நம்ம மனவாட்டின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. Without having a
right knowledge as to whether how to deal with the husband, how to respect the elders, how to deal with the family members, we cannot be in the standard of the bride. ஒரு அந்நிய பெண், ஒரு காணியாட்சிக்கு புறம்பான பெண்ணுக்குள்ள பாருங்க அந்த தெய்வீகத்தை கர்த்தர் விதைத்தார். A strange woman, even he who was beyond the camp also, that woman had the divinity in her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we see, அவளுக்கு மோசேயோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. she had an opportunity to live a life with Moses. அந்த வாழ்க்கை கிடைச்சது பாருங்க. முடிவு வரைக்கும் நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. சிப்போராளுக்கும் மோசேக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. If you should read the word of God from the beginning until the end, she did not have any misunderstanding with Moses. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ, நீ போயிரு, நான் இந்த ஊழியத்தை முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அவ பாட்டு போயிட்டே இருந்தா. He will say, go to your father's house, I will finish the ministry and come, and she will keep going. அந்த அளவு ஒரு சரியான ஒரு பெண்மணியாக இருந்தாள். To that extent she was a good woman. இவளுடைய வாழ்க்கை மோசேயோடு இணைந்ததுன்னு சொன்னது ஒரு திருப்புமுனை தான், ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். Her life joining with Moses was a turning point. அது ஒரு விபத்து மாதிரி தான் நினைஞ்சது. அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சது. She got that life like an accident. அதுபோல நமக்கு இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய கிருபையில கிடைச்ச ஒரு வாய்ப்பு. Like this, even the salvation given to us is given to us by a great grace. ஆனா அத அழகா கேட்ச் பண்ணிட்டா. But she held on to it. அந்த அருமையான வாழ்க்கையை அருமையா கேட்ச் பண்ணிட்டா. That beautiful life she caught beautifully. சிம்சோனுக்கு ஒரு மனைவி இருந்தாள். Samson had a wife. அவன் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அவ இன்னொருத்தனுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். Before he went and turned back, she became a wife to another person. தாவீதுக்கு ஒரு மனைவி இருந்தாள். David had a wife. அவன் திரும்ப சிங்காசனத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவ இன்னொருவனுக்கு மனைவியாக மாறிவிட்டாள். Before he could come back to the throne, she became the wife of another person. நாம் இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு மனைவியாக மாறி இருக்கிறோம். இயேசு வரும்பொழுது நம்ம இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்க கூடாது. உலகத்துக்குள்ள போய் பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள மறுபடியும் சிக்க கூடாது. மனவாட்டியா நீ ஆயத்தமாக இருக்கணும். We too have been called to be the bride of God, Jesus. Before he could come, we should not become the bride to another person of this world, being caught in the sin and the affairs of this world. சிப்போராளை அந்த எத்திரோ தன்னுடைய மோசேக்கு தன்னுடைய மகளை மனைவியாக கொடுத்தான். This priest of Midian, Jethro, he gave his daughter as a wife to Moses. அவள் மோசேக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். And she begat 2 sons to Moses. ஒன்று கெர்சோம், one is Gershom, இரண்டாவது எலியேசர், secondly Eliezer. அவளுக்குள்ள 2 ஜெயஜீவியம் இருந்தது. She had 2 victorious life in her. ஸ்திரீ என்று சொன்னால் பலவீனம் என்று சொல்லுவோம். When we call woman, we say that she is weak. ஒரு பலவீனமான பாண்டம்னு சொல்லுவோம். We say that she is a weak vessel. இன்னொரு அர்த்தம் ஸ்திரீ என்று சொன்னால் சபை என்று சொல்லுவோம். Nextly, when we say the woman, it compares to the church. அந்த பலவீனத்துக்குள்ள இருந்து கர்த்தர் 2 பலனை கொண்டு வந்தார். From within that weakness, the Lord is begetting 2 strong people. தோல்விக்குள்ள இருந்து 2 ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். From failures, God is bringing 2. சபைக்குள்ள இருந்து 2 கூட்டம் தான் பரலோகத்துக்கு போகும். From the group of the church, 2 groups will be caught up to heaven. கெர்சோன் சொன்னா நான் இந்த தேசத்துல பரதேசி என்று அர்த்தம். Gershon means I was a stranger in this land. இந்த உலகத்துல நாம் பரதேசிகள். In this world we are strangers. தாவீது ஒரு ராஜா, ஆனா 119ஆம் சங்கீதத்துல பேசும்போது சொல்றான் நான் இந்த பூமியில யாரு பரதேசின்னு சொன்னான். David was a king, but in Psalm 139 he says that I am a stranger in this world. நாம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? How are we? நம்மெல்லாம் பரதேசிகளா எப்படிப்பட்டவங்க? Are we pilgrims or how are we? நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பூமியிலே நான் பரதேசி. Psalm 119 verse 19 we see that I am a stranger in this world. நாம யாரு? How are we? புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாம் யாரு? We in the New Testament, how are we? சொல்லுங்க. பரதேசியா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்னு சொல்லியிருக்கு. 1 Peter 1:2 we see we are the chosen strangers. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது unto the strangers who are chosen he is writing. அவங்க எழுத்தின் பிரகாரமானவர்கள், நம்ம ஆவிக்குரிய பரதேசிகள். They are literal strangers but we are spiritual strangers. முதலாவது இந்த மார்க்கத்துல வந்த பின்பு உனக்கு இருக்க வேண்டிய அறிவு, நான் ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதும் இல்ல. Firstly, after coming into this religion you should have a knowledge that we are not bringing anything, not taking anything with us. நான் எப்படி வந்தேனோ அப்படித்தான் திரும்பி போவேன். Therefore however I came, I am going to return back. அதனால நான் இந்த பூமியில யாரு பரதேசிங்கிற ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கணும்.
Therefore, we should have a knowledge that we are strangers in this world. இரண்டாவது, எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி தப்புவித்தார் என்று சொல்லி எலியேசர் என்று பெயர் வைத்தான். Secondly, he named us Eliezer, saying that he delivered me from all evil. இந்த உலகத்துல உள்ள எல்லா போராட்டங்களையும் நீ தப்புவிக்கப்படணும். You should be delivered from all the troubles or evil of this world. எல்லா போராட்டங்களிலும், எல்லா மாம்சீக போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள், செய்வனை போராட்டங்கள், மனிதர்கள் போராட்டங்கள், ஆவியின் போராட்டங்கள், எல்லா வல்லமையிலிருந்தும் பார்வோனுடைய சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் நீ தப்புவிக்கப்பட வேண்டியது அவசியம். You should be delivered from every struggle of this world, every carnal struggle and every carnal struggle of Satan and every problems of this world you should escape. யாத்திராகமம் 18:3-4 இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 13:4 we can see the life of the two sons. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ இந்த உலகத்துல அது இதுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு உலகத்திலேயே பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிட கூடாது. இந்த உலகத்துல நீ பரதேசி, பரலோகத்துல நீ ஒரு பொக்கிஷத்தார். In this world, thinking that you have everything, you should not gather the possessions in this world. You are a stranger in this world, but you are an inheritor of heaven. இந்த வாழ்க்கையில நீ பாதுகாக்கப்பட வேண்டும். In this life you should be preserved. பிசாசு, செய்வனைகள், மனுஷருடைய கன்னிகள், மாமிசீகம், பலவிதமான வல்லமைகளுக்கு நீ தப்புவிக்கப்பட்டவனாய், பாதுகாக்கப்பட்டவனாய் கரையேறி செல்ல வேண்டும். You should be able to be delivered from Satan, of flesh, of weakness or witchcraft, and you should go ahead and reach the shore. அடுத்ததாக, nextly, யாத்திராகமம் 4:20 பார்க்கும்போது, Exodus chapter 4 verse 20, மோசேக்கு தரிசனம் கிடைத்து அவன் எகிப்துக்கு பயணத்தை தொடங்கின உடனே இவள் தன்னுடைய பிள்ளைகளோடு கிளம்பி விட்டாள். When Moses had a vision and he set out to his journey to Egypt, then she went to her father's house. மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் ஏற்றிக்கொண்டு அவன் எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். And Moses, along with his wife and children, he went to the land of Egypt. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாத்தீங்களா? See what a good opportunity she got. நம்ம ஆளுங்க இன்னைக்கு புருஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்னா கூட போக மாட்டாங்க. Today, even if the husband is in an accident, they will not go. ஒரு டிரான்ஸ்ஃபர்னா புருஷனுக்கு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுனா போக மாட்டாங்க. Even if the husband is in a transfer, they will not go with him. இல்ல புருஷனுடைய வீட்டுக்கு போனா போக மாட்டாங்க. Or they will not go to the house of the husband. ஆனா இவங்க எல்லாம் தேசம் விட்டு தேசம் செஞ்சாங்க, போனாங்க. But they went from land to land. அது வாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. They just kept on going. யாக்கோபு கூப்பிட்டான், ராகேலும் லேயாலும் புறப்பட்டு போயிட்டாங்க. Jacob called Leah and Rachel and both of them went. இங்க பாருங்க, மோசேயோடு சேர்ந்த அந்த பெண்ணு, நான் போறேன், நான் யார்கிட்ட பயந்து ஓடி வந்தனோ அந்த மனுஷனுக்கு முன்னால கர்த்தர் என்னை கொண்டு போறாரு, நான் போறேன்னா நீ போய் செத்தாலும் சரி இருந்தாலும் சரி நீ போ, நான் என் பிள்ளைகளெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லல, புறப்பட்டாச்சு. When he said that he has to go because the Lord is calling him, she did not say let anything happen to you or the children. She did not say anything like that, but set out. எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்துல 60% பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. Today 60% of the women have lost their life by saying that they will be in their mother's house. இதை விட பியூட்டியான ஆள் யாருன்னா ரெபெக்கா தான். Much more beautiful is the life of Rebecca. ஈசாக்கு அங்க கிடையாது. And there's no Isaac there. அம்மா அப்பாவும் கூட வரல. Father and mother did not come with her. ஈசாக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. She did not know how Isaac would be. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய எலியேசரை நம்பி என்ன செஞ்சா, இந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன். But trusting the man of God called Eliezer, when they asked, will you go along with this man? She said she'll go. அவ கூட வந்த ஒரே தெரிஞ்ச ஒரே ஆள் யாருதான்? அவனை கூட பழகுனவனால எலியேசர். கூட வந்ததுக்கு தெரிஞ்ச, அவளுக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஒரே ஒரு ஆள் கூட வந்துகிட்டே இருந்துச்சு. யாரு? தெபோரா. Only person who was known to her came along with her, that is Deborah. வேற யாரும் கூட கிடையாது. Nobody else came with her. ஈசாக்கு தெரியவே தெரியாது. She did not know Isaac. எலியேசர் ஒரு நாள் பழக்கம். And Eliezer was not known to him. எலியேசர் ஒரு நாள் பழக்கம். Eliezer was known only for one day. ஒரு நாள் கிணத்துல பாத்துருக்கா, வீட்டுல வந்திருக்காரு, நைட்டு தங்கி இருக்காரு, காலையில கிளம்பியாச்சு. She saw by the well and came and stayed in that house, and morning they set out. ஆனா கூட அறிமுகமாய் புறப்பட்டு வந்த ஒரே ஆள் யார்தான்? தெபோராளோடு தான். தாதியோடு, ஊழியர்களோடு பயணம். But the only person whom she knew is Deborah. She was the nurse, that is the life with the servants of God. தாதி அப்போஸ்தல ஊழியர்களை காண்பிக்கிறார். Nurse shows the apostolic servants of God. அவங்கள நம்பி அவங்க கூட நீ போயிட்டே இருந்தீனா ஈசாக்கை ஒரு நாள் பார்ப்பாய். If you trust and go along with them, you will see Isaac one day. அந்த ஈசாக்கோடு இந்த தாதிகளும் நீயும் இணைந்து அங்க ஒரு மகிமையான வாழ்க்கையில இணைக்கப்படுவாய். Along with Isaac, you and your nurse along with you will be united with that beautiful life. மோசே புறப்பட்டான்,
சிப்போராள் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு புறப்பட்டாச்சு. Moses set out and Zipporah along with her children also set out. புருஷன் பாடுபட்டாலும் சரி, அடிபட்டாலும் சரி, வாழ்க்கையில எந்த கஷ்டத்துல நம்ம கொண்டு போனாலும் சரி, சாப்பாடு கிடைச்சாலும் இந்த பயணத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் ரெடி, நான் போறேன்னு கிளம்பி வந்துட்டான். Whether the husband is going through sufferings or through hardships or is there any food in the life or not or starve, she set out with him. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தன்மை. What a beautiful aspect is this. அந்த மீதியானுடைய கேரக்டரே அடிபட்டு போயிடுச்சு. That character of Midianites was destroyed. ஜென்ம சுபாவமே அவளுக்குள்ள இருந்து அழிந்து போயிடுச்சு. That former nature, old nature was destroyed. சுத்தமா அவளுடைய பழைய அனுபவங்களே கிடையாது. Totally she had no old experiences. அவளுக்குள்ள மாம்சமே வேலை செய்யல. அப்படியே புருஷனோடு கர்த்தர் சொல்லியிருக்கார், என் புருஷனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், நான் அதோடு இணைந்து பயணத்துல போயிட்டே இருப்பேன். No carnality was in her at all because she said that the Lord had told and she along with him went in the journey. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் Exodus chapter 4 23 24ல பார்க்கும் பொழுது 24 25ல பார்க்கும் பொழுது verses 24 and 25 வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். The Lord wanted to kill Moses in the way that he resided in the ஏனா way. அவன் மனப்பூர்வமா போகல. Because he did not go voluntarily. டபுள் மைண்ட்ல தான் வந்துகிட்டே இருந்தான். He went with a double mind. என்ன ஆகும்? What will happen? இந்த பார்வன் நம்மள என்ன பண்ணுவான்? What will this Pharaoh do to me? திரும்ப சுத்தி சுத்தி அவங்கிட்டயே கொண்டு போய் விட்டுட்டாரே. And turning back again, the Lord is taking me back to him again. அவன் நம்மள பார்த்தாலே நாயை துரத்துற மாதிரி துரத்துவான். If he should see me, he will chase as a dog. திருப்பி அதே வாழ்க்கையா? Again the same life. ஒரு காலத்துல எனக்கு பார்வனுடைய குமாரத்தின் மகன் இருந்துச்சு, அந்த அந்தஸ்தெல்லாம் இப்ப போயிடுச்சு. Once he had the dignity of saying that he is the son of Pharaoh's daughter, that's all lost now. இப்ப நான் எம்டி. Now I am empty. ஆனா இப்ப போ சொல்றாரே. But he is asking me to go. இப்படியே டபுள் மைண்ட்ல வந்த உடனே கர்த்தர் பார்த்தாரு, இந்த இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன், இவன் ஊழியம் செய்யறானா இல்லையான்னு கேளுனாரு. When he was coming with double-minded, he who is unstable is not standard in this ways. Therefore he asked whether he is coming with double mind. எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். How long will ye walk with two opinions? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். If God be God, then follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். If Baal be God, then follow him. இத பார்த்துட்டா இந்த சிப்போராளுக்கு இந்த கர்த்தர் கொல்ல பார்க்கறாரு, ஏதோ ஒரு அடி விழப்போகுது அப்படின்னு இவளுக்கு மைண்ட்ல வந்துருச்சு. This Zipporah saw and it came to her mind that the Lord had met him and he is going to நான் kill him. சொன்னலையா, ஆடுகளை பத்தி அவளுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இருந்துச்சு. அதே மாதிரி தன் குடும்பத்தை பத்தி ஒரு டிசைனிங் ஸ்பிரிட். வழியில மோசேயை அடி வாங்க போறாரு, இவர்ல ஏதோ ஒரு தண்டனை வரப்போகுது, ஒருவேளை இவரை கொன்னாலும் கொன்றுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மைண்ட்ல தெரிஞ்சிருச்சு. She had already the discerning spirit concerning a sheep like this. She had the discerning spirit about a family saying the Lord is going to do something in the way, something is going to happen and is going to kill him. ஊழியத்துல உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளுக்குள்ள உனக்குள்ள உன் சபைக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கறத பத்தி ஒரு அறிவு, உனக்கு ஒரு பகுத்தறிவின் ஆவி இருந்துகிட்டே இருக்கணும். You should always have a discerning spirit as to what is going to happen within you, your family, within your children, in your church and so on. ஒரு தூண்டுதல், ஒரு ஏவுதல், ஒரு உணர்வு, உனக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். You should have an inspiration and urging and an alarm within you always. உனக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கணும். There should be an alarm ringing in you. ஒரு எச்சரிப்பின் சத்தம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். There should always be an alarm which is alarming. மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார்ன உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம புருஷன் கதை முடிய போகுது. When the Lord wanted to kill Moses, she could understand that the life of husband is going to be over. உடனே தன்னுடைய புத்திரனுக்கு விருத்த சேதனம் பண்ணா. Immediately she circumcised the foreskin of the son. இது மீதியானிலே பழக்கம் கிடையாது. This is not the practice of Midianites. ஆனா ஆரம்பத்துல மீதியானுடைய ஆசாரிய குடும்பத்தில் உள்ள பழக்கம் அல்ல. இது எங்க உள்ள பழக்கம்? ஆபிரகாமுடைய சந்ததியில உள்ள பழக்கம். This is not the practice which he had in the priest of Midian, but it is the practice of the descendants of Abraham. இவளுக்கு இந்த பிராக்டிஸே, இவளுக்கு பழக்கமே தெரியாது. She does not know this practice at all. ஆனா மோசேயோடு இணைந்த பின்பு இந்த பிரமாணங்களை கத்துக்கிட்டா. But after uniting with Moses, she learned these commandments. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ பிரமாணங்களை கத்துக்கொள். You should learn the commandments after coming to this நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமா உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். It's good that I'm afflicted by this, I learn thy commandments. ஒரே செகண்ட் தான் டைம் கிடைச்சது. தன்னுடைய புருஷனுடைய வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்ச உடனே விருத்த சேதனத்தை பண்ணா, அவளுடைய புருஷன் தப்பி விட்டான். In 1 second, when she knew that the life of her husband is going to go away, she circumcised and the life of her husband was rescued. உங்களுடைய வாழ்க்கையில விருத்த சேதனம் இருக்கா? Is there circumcision in your life? புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனங்கிறது எழுத்தின்படி கிடையாது. There is no literal circumcision in the New Testament. ஆனா ஆவிக்குரிய விருத்த சேதனம் 3 பண்ண வேண்டும். But 3 circumcisions we have to do spiritually. அது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். I have already preached about this to you. ஒன்று,
இருதயத்தில் விருத்த சேதனம். One is circumcision at heart. இரண்டாவது செவிகளில் விருத்த சேதனம். Secondly, circumcision in ears. மூன்றாவது உதடுகளில் விருத்த சேதனம். Thirdly, circumcision in lips. இந்த விருத்த சேதனம் பண்ணினா உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். If you would do these circumcisions, your family will be உன் preserved. புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ வருகிறதான நியாய தீர்ப்பு டக்கு நின்றும். The judgment which is to come upon your husband or a wife or children will be immediately stopped. உடனே நின்றும். Immediately it will stop. உன்னுடைய பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை உன்னுடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கும். Your life of consecration will fence your family and preserve. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். That we should understand. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Exodus chapter 6, 30ஆம் வசனத்துல verse 30, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it said there? மோசே சொல்றான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ள மனிதன். Moses says that I am a man of uncircumcised lips. அப்போ உதடுகளில் விருத்த சேதனம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். Therefore we read of a word which says of uncircumcised lips. உதடுகளில் விருத்த சேதனம். The circumcision at lips. ஒரு தேவனுடைய பிள்ளை வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். A child of God should be very careful with words. சரியான வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வரணும். Only right words should proceed from our mouth. வார்த்தைகளை எப்பவும் நீங்க வித்தியாசமான வார்த்தைகளை வாயில பேசிராதீங்க. You should not pronounce different words in your mouth. நீங்க அப்படி செஞ்சிட்டீங்க, நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்க, நியாய தீர்ப்பு. If you let go your words, you will be judged. அந்த மோசேயே சொல்றான், எழுத்தின் பிரகாரமான விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மோசே சொல்றான், ஆவியிலே சொல்றான், என்னுடைய உதடுகள்ல விருத்த சேதனம் இல்லை. That little man Moses who was circumcised literally, he says that I am uncircumcised lips. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் Acts chapter 7, 51ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது verse 51. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, Those of them who are not circumcised in the ears and heart. உதடுகளில் விருத்த சேதனம் என்பது வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது, வார்த்தைகளிலே ஜெயிப்பது. Circumcision of mouth is overcoming the words and having victory over it. இரண்டாவது செவிகளில் விருத்த சேதனம். Secondly, circumcision in ears. எல்லா வார்த்தைகளையும் உள்ள ஏத்திக்கிட்டே இருக்க கூடாது. You should not take in all the words. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாத. Don't take care for all the words which is spoken to you. சினிமா பாட்டு லேசா கேட்ட உடனே கை லேசா ஆடும், கால் மேல ஆடும், ஆனா பாட்டு வராது, எனக்கு தெரியாது. When you listen to cinema songs, some of their hands and legs are shaking. அப்ப என்ன அர்த்தம்? Then what's the meaning? உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? போகுது. It's going inside. செவியில விருத்த சேதனம் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். There is no circumcision in ears. யாராவது தவறா பேசினா உடனே கேக்குது, ரொம்ப தெளிவா கேக்குது. அது வரைக்கும் எனக்கு காது கேட்கலாமா, காது அடைச்சுக்கிட்டுமா. ஆனா யாராவது இவனை பத்தி பேசுறான்னா, பேசுற மாதிரி தெரிஞ்சாலே இவனுக்கு உள்ள வந்துரும். If anybody speaks wrong, then as though even if he's not speaking, it seems to be speaking, it will come into him. மத்த யாராவது கூப்பிடட்டும், காது கேட்காது. If anybody else calls you, you will not hear. ஆனா யாராவது ஏசட்டும், காது அழகா கேட்கும். But if anybody scolds you, you can hear properly. அப்படிதானே? Is it not so? சவுல் ராஜா வைட்டு எழுப்புதல்ல வர்றான், அவனை பார்த்து சொல்றாங்க, இவனா நமக்கு ராஜா, இவனுக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது, இவனை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் காது கேளாதவன் போல போனான். Saul, after becoming a king, he is coming and he is telling, did he in this person whom the Lord has chosen, and he is coming as though he is deaf. அப்ப முதல்ல அவனுக்கு காது கேட்டுச்சு, ஆனா காது கேட்காது போல போயிட்டான். Firstly he heard, but he went as though he did not hear. 1 சாமுவேல் 10:27 நீங்க இத பார்க்கலாம். For Samuel 10:27 you can see this. ஆனா அதே காது கேட்காத அந்த சவுல், but this same Saul who could not hear, 1 சாமுவேல் 17 பார்க்கும் பொழுது, when you see in 1 Samuel chapter 17 இல்ல 18 8ஆவது வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 18 chapter 18 verse 8, தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. Saul was very wroth in this place because then they said David has ascribed 10,000s and Saul thousands. அதே காதுதான், the same year. ஆனா அன்னைக்கு காது கேளாது போல போனா, இன்னைக்கு அந்த வார்த்தையை அவனுக்கு கேட்டு உள்ள ரொம்ப தெளிவா கேட்டது. But that day he went as though he was deaf, but now he is hearing very clearly. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மனவாட்டியா மாறணும்னா ஒரு விருத்த சேதனம் பண்ணக்கூடியவளா இருக்கணும். If you should become the bride in spiritual manner, you should have circumcision. பாருங்க, அந்த நேரத்துல அவ கரெக்ட்டா வேலை செய்யலனா அன்னைக்கு புருஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். If she did not exactly work rightly at that time, the husband's life would have been gone. கரெக்ட்டா ஞானத்தை பயன்படுத்தணும்.
She used the wisdom rightly. கிருபையை பயன்படுத்தணும். Used the grace properly. முழங்கால பயன்படுத்தணும். Used the knees properly. பிரதிஷ்டையை பயன்படுத்தணும். Used the consecration properly. முழங்கால போட வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா நீ போட்டுட்டேனா உன் குடும்பத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு நின்றும். If you should kneel down at the right time of kneeling, the judgment upon your family will stop. நினிவேக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பது தேவனுடைய திட்டம். That is the plan of God that the judgment should be taken away from you. நினிவேயை அழிப்பது தேவனுடைய திட்டம். The Lord's plan was to destroy Nineveh. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? அந்த கரெக்ட் டயத்துல ஜனங்கள் எல்லாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. At the right time all the people began to எல்லாரும் cry. தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. They all cried together. கர்த்தர் நிறுத்தினார். And the Lord stopped. அதுபோல மோசேயை அழிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தபோது இவ விருத்த சேதனம் பண்ணதுனால மோசே தப்பிட்டார். At the same time, at the time when Moses had to be destroyed and killed, she made the circumcision and மோசே stopped. பார்வோனுக்கு முன்னாலே வந்திருக்க மாட்டாரு, செங்கடலையும் பிளந்திருக்க மாட்டாரு, ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. Otherwise Moses would not stood before Pharaoh, wouldn't have divided the Red Sea and people would not have been delivered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாத்திராகமம் 4:20 25 மோசேயோடு புறப்பட்டு எகிப்துக்கு வந்ததான இந்த பெண் Exodus chapter 4 verses 24 and 25, along with Moses this woman came. மோசே இங்க அற்புதங்களை செய்து பார்வோனுக்கு இவனுக்கும் பயங்கர பிரச்சனை, எகிப்துல பயங்கர குழப்பமான நேரத்துல மோசே பார்த்தான் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் எங்க அனுப்பிட்டான்? தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். When Moses was coming with a lot of problems before Pharaoh and along with Aaron, he sent his wife and children to her father's house. சரியான நேரத்துல அவளை பிரச்சனையில இருந்து அழகா தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அவரு தேவனுடைய மனுஷன் அழகா பாதுகாத்தான். At the right time a man of God is saving both his wife and children. உடனே அவ அப்படியே கீழ்ப்படிந்து போயாச்சு. And she obeyed to him and went. எப்படி இருக்கும் பாருங்க. See how she'll be. அவன் கரெக்ட் டயத்துல அந்த பெண்ணை என்ன சொன்னா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அப்பா வீட்டுல இரு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், நான் உன்னை இந்த கூட்டு வைக்கிறேன் கரெக்டா சொல்லி அழகா அனுப்பி வச்சான். He at the right time said, you go to your father's house, when the problems are over I will come and take you, and sent her. அப்படியே கீழ்ப்படிறா. She obeyed likewise. எந்த இடத்துலயும் வான்னா வர்றது, போன்னா போறது, அதுதான் ஒரு விசுவாசி ஒரு மனவாட்டியினுடைய அடையாளம். In any place, come means coming and go means going is the sign of a bride. நான் புறப்பட்டு போறேன் எகிப்துக்கு, நீ வான்னு சொன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு போயாச்சு. இங்க எனக்கு பிரச்சனையா இருக்கு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறான். அவ என்ன செஞ்சாச்சு? அமைதியா புருஷன் கூப்பிடுற வரைக்கும் போய் உட்கார்ந்திருக்கிறா. When he said that I am going to Egypt to come along with me, but she came, and when he said that you go to your father's house as long the problems are over, she went. அதனால உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு பாஸ்டர் அழகா பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக நீங்க கோவத்துல அனுப்பி விட்டுற கூடாது. அந்த பிரசங்கம் வேற, இந்த பிரசங்கம் வேற. நம்மால் எதை எதுக்கோட முடிச்சு போடுவான்னு தெரியாது. Then you should not say in your anger, go to your father's house because pastors preached like this, and that incident was different to this. இங்க பிரச்சனையான நேரத்துல அவளை அனுப்புறான், நீ போ, நான் உன்னை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன். Here in the times of problems he said, you go and I will come and gather you back. அப்படி மோசே செஞ்சாரா? Did Moses did like this? யாத்திராகமம் 18:2 நீங்க இத பாருங்க. Exodus 18:2 we can see this. மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராள் தன்னுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டாள். And then Moses, Zipporah's wife, she set on her journey along with her 2 sons. மோசேயினால் திரும்பி அனுப்பவிடப்பட்டிருந்த அவன் மனைவி. And Moses' wife who was sent back by Moses. பாருங்க, பிரச்சனையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. In the problems the children should not be affected. தன்னுடைய மனைவிக்கு பாதிப்பு வரக்கூடாது. His wife should not be affected. இது மோசேயினுடைய மைண்ட்ல இருக்குது. This was what in the mind of Moses. ஆனா இந்த நேரத்துல சிப்போராளுடைய மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? But at the same time what was running in the mind of Zipporah? என் பிள்ளைகள் அவருக்கு யாரா இருக்க கூடாது, அந்த ஊழியத்துக்கு தடையா இருக்க கூடாது. I and my children should not be a hindrance to the ministry. அவன் ஜெபத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது. I should not be a hindrance to his prayer. அற்புதம் செய்யறதுக்கு நான் தடையா இருக்க கூடாது. I should not be a hindrance to his making wonders. அந்த ஊழியத்துல போன பின்பு நான் ஒரு பேடனா இருக்க கூடாது. நானும் என் பிள்ளைகளும் ஒரு பாரமா என் புருஷனுக்கு இருக்க கூடாது. And my children should not be a burden to my husband in his ministry. ஒரு நல்ல மனைவியினுடைய தன்மை என்னன்னா, நான் புருஷனுக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது. A good wife's attitude is she should not be a burden to the husband. தன்னுடைய பிள்ளைகள் புருஷனுக்கு தகப்பனுக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது. அந்த மைண்ட்ல தான் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சு போனா. She should not be a burden to the husband or to her children. With that mind she is just sitting out. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? திருப்பியா நீ கல்யாணம் கட்டன, நீ கல்யாணம் கட்டாமலே இருந்திருக்க வேண்டியதானே அப்படிமோ. Then அவருக்கு அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணுவோம். Then we will have the next message saying you could have remained without marrying me, why did you marry? அப்படிதானே சொல்லுவான். Is it not so? அப்படிதானே சொல்லுவான்.
இதுதான் இன்னைக்குள்ள ஆளுங்களுடைய டயலாக்லாம் இதுதான். This is the talking of the people today. இதுக்கு கல்யாணம் கட்டாமலே இருந்திருக்கலாமே. For this you should have been without marriage at all. என் வாழ்க்கையை நீ கெடுத்து விட்டாய். You have spoiled my life. அங்க அப்படிலாம் கிடையாது. தாம் புருஷனுக்கு ஊழியம் இருக்கு, ஒரு அற்புதம் செய்ய ஒரு மகிமையான ஊழியம் இருக்கு, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது, கர்த்தர் அற்புதம் செய்ய போறார், நான் இடையூறா இருக்க மாட்டேன். The husband has a ministry, the Lord is going to do miracles and wonders and going to deliver the people of Israel, and I will not pay hindrance. 1 Corinthians 7:5 1 Peter 3:7 வீட்ல போய் படிச்சுக்கோங்க. 1 Corinthians 7:5 and 1 Peter 3:4 you go and read at home. 1 Peter 3:7 1 Corinthians 7:5 1 Corinthians 7:5 and 1 Peter 3:7. இந்த ரெண்டையும் நீங்க வீட்ல போய் படிச்சுக்கோங்க, எதுக்காக பிரியலாம் அப்படினு சொல்லி. You go and see, read for yourselves at home as to how way you can separate. ஜெபத்துக்கு தடையிராதபடி, இப்படி மோசேயினுடைய ஊழியத்துக்கு தடையிராதபடி அவள் திரும்பி அனுப்பி விடப்பட்டிருந்தாள். That there should not be any hindrance to your prayer, you can do that. She was sent back to her father's house, that there should not be hindrance to Moses' ministry. இப்போ இஸ்ரவேல் பயணம் தொடங்கியாச்சு. Now the journey of Israel had started. செங்கடலை கடந்தாச்சு. They crossed the Red Sea. ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு. A great deliverance was wrought. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு பயணப்பட்டு வந்துட்டாங்க. And they came to a particular place. ஜனங்கள் ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்காங்க. And the people were all resting. அங்கே தேவன் தன்னை யெகோவா நிசின் யுத்தகளத்திலே ஜெயம் பெற்றவராய் காண்பித்தார். And God revealed himself as Jehovah Nissi, one who was victorious. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எத்திரோவுக்கு செய்தி கிடைச்சது. And all these things made Jethro to think. எத்திரோ அவ்வளவுத்தையும் கேள்விப்பட்டான். It was then that Jethro heard of it. உடனே மோசேயினுடைய மனைவி ஆகிய தன்னுடைய மகளை அழைத்துக்கொண்டு பேரப்பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு இஸ்ரவேல் பயணத்துல கொண்டு வந்து அவளை சேர்த்து விட்டான். Immediately on hearing this, he called Zipporah and her 2 sons and brought and joined with Israelites. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? See how this would be. பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு. The problems were over. ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சது. People were delivered. எவ்வளவு அருமையா அந்த பெண் வந்து தன்னுடைய ஜீவியத்தையும் காத்துக்கிட்டு தன்னுடைய புருஷனுடைய ஊழியத்துக்கும் ஜீவியத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் தடை இல்லாம எவ்வளவு அருமையா கொண்டு போறான்னு பாருங்க. See how this woman is taking her life without being a hindrance to her husband or the ministry, and preserving her life and her children's life and going on. நம்ம யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. We should not be a burden to anyone. நீங்க மத்தவங்க பாரங்களை சுமக்கறவங்களா இருக்கணும். You should be the ones bearing the others' burdens. நீங்க மத்தவங்க burden நீங்க எடுக்கணுமே தவிர நீங்க போய் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 7 சிலுவையா போய் தலையில ஏறி உட்கார கூடாது. You should carry the others' burdens, but you should not be a cross going to the others. நீ சிலுவையை சுமக்கிறவனா இருக்கணுமே தவிர நீ சிலுவையாய் ஒருபோதும் மாறக்கூடாது. You should carry the cross, but you should not be a cross to the others. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Exodus chapter 18, அவள் தன்னுடைய பிள்ளைகளோடு புறப்பட்டு வந்து when she is sitting out with the sons, 5ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது verse 5, மோசேயின் குமாரரோடும் அவர் மனைவியோடும் கூட அவன் பாளையம் எங்கிருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். And they came with Moses' wife and his sons into the wilderness where encamped at the mount of God. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். What a beautiful experience is this. எங்க இருந்து மறுபடியும் அங்க இருந்து புறப்பட்டு மீதியான் தேசத்திலிருந்து புறப்பட்டு இப்ப தேவ பர்வதத்துல வந்து சேர்ந்துட்டான். They set out from the land of Midian and came to the mount of God. அதான் ரொம்ப முக்கியமானது. This is most important. அவள் கரெக்டான இடத்துல வந்து இந்த பயணத்திலே மறுபடியும் சேர்ந்தாள். She came at the right point and joined this journey. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த தேவ பர்வதம் எது? What is the mount of God? 18ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 18:5 சொல்லப்பட்ட தேவ பர்வதம் எது? What is the mount of God said in Exodus chapter 18 verse 5? அதுதான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட தேவ பர்வதமாகிய ஓரேப். That is Mount Horeb, which is the mount of God. அது மோசேக்கு தரிசனம் கிடைத்த ஒரு இடம். That is the place where Moses found vision. தேவனுக்கு மோசேக்கு அழைப்பு கிடைத்த இடம். This is the place where Moses got his calling. அற்புத காட்சியை கண்ட ஒரு இடம். This is the place where he saw the miraculous vision. இந்த தேவ பர்வதத்திலே அவன் பாளையம் இங்கே இறங்கி இருந்த பொழுது அந்த இடத்துக்கு தான் கரெக்ட்டா இவ வந்து ஜாயின் பண்ணா. It was when they were in this mount of God, she came and joined the journey. உன்னுடைய தரிசனத்துக்கு நீ திரும்பி வர வேண்டும். You should come back to your vision. உன்னுடைய காட்சி உனக்கு அற்புத காட்சி ரட்சிப்பு கிடைத்த அந்த ஆதி நிலவரத்துக்கு நீ திரும்பி வர வேண்டும். You should come back to the place of salvation where you had first saw the vision. அந்த பழைய தேவ சத்தம் கேட்ட இடத்துக்கு நீ திரும்பி வர வேண்டும். You should come back to the old place of hearing the voice of God. அந்த பழைய ஜெப ஜீவியத்துக்கு நீ திரும்பி வர வேண்டும். You should come back to the old prayer life. பல சூழ்நிலைகள்ல நீ அங்கங்க திரும்பி போயிருப்பாய், அனுப்பி விடப்பட்டிருப்பாய், இந்த பயணத்தை விட்டு விலகி இருக்கலாம். ஆனா சரியான இடத்துல வந்து இந்த விசுவாச பயணத்தில் கானான் பயணத்தில் மனவாட்டியின் பயணத்தில் நீ வந்து இணைய வேண்டும்.
In the midst of many situations, you would have gone away from this path and in all your things, but you should at the right time come back and join this faith journey. இவன் ஒரு தேவனுடைய மனுஷன், இவன் மனைவி அனுப்பிட்டான், பிள்ளை அனுப்பிட்டான். அப்படி அல்ல. கரெக்டா அந்த பிள்ளைகளும் அந்த மனைவி எங்க வந்து சேர்ந்தாங்க? அற்புதம். அந்த முள் செடியில அக்கினி பற்றி இருந்த அதே இடத்துல வந்து அவன்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. Not to say that he has sent his wife and children, but at the right time this wife and children came and joined the same place where he was salvation. அந்த பயணத்தை விட்டு அவள் விலகவே இல்லை. After that she did not depart from the journey. அந்த பயணத்துல கடைசி வரைக்கும் போனா அவ சந்ததி இருந்துச்சு. பைபிள்ல நாளாகமத்துல இன்னும் பல புஸ்தகங்கள்ல அந்த அவளுடைய சந்ததியை பத்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய போஸ்டிங்ல எல்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த பயணத்துல அதுக்கு பிறகு அவ பின்வாங்கவே இல்லை. Until the end, after that she went on this journey, but she did not backslide. And in the book of Chronicles we see about her generation too. ஆனா அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? But do you think she had no problems? அவளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? Do you think she had no problems? அவளுக்கு பிரச்சனை இருந்துச்சு. She had a lot of problems. இந்த பயணத்துல சேர்ந்து கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மோசேயினுடைய அண்ணன் அக்கா மிரியாமும் ஆரோனும் பிரச்சனை கிளப்பிட்டாங்க. When she was coming in this journey, all of a sudden the brother and sister of Moses, there rose a problem. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we read Numbers chapter 12, முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, verses 1 and 2, இந்த அண்ணனும் அக்காவும் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. This elder brother and sister created problems. என்ன ப்ராப்ளம்? What was the problem? எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை எப்படி இவன் விவாகம் பண்ணலாம்? How can he marry an Ethiopian woman? கல்யாணம் கேட்டி அவன் ஏற்கனவே 2 பிள்ளைகளை பெற்று எகிப்துல வந்து அற்புதங்களை செஞ்சு அவ போயிட்டு திரும்ப பயணத்துல வந்து கரெக்டான நேரத்துல சேர்ந்து வாழ்க்கையில போய்கிட்டு இருந்தா இந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் சபைக்குள்ள இருக்கிற அண்ணனுக்கும் அக்காவுக்கும் இது பொறுக்கல. When he had married a wife and begotten 2 sons, and he had gone and done miracles in Egypt, and after setting out in this life of spiritual journey, now the husband, the wife and the brother and sister are blaming him. அப்படிதானே? இளைய குமாரன் திரும்பி வந்தபோது மூத்த குமாரனுக்கு என்ன செய்யல? ஆகல. When the younger son came back, the elder son did not bear. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Both of them began to speak. நம்ம ஆளுங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது டைம் கிடைச்சதுன்னு யாராவது 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டீங்கன்னு என்னத்தையாவது பேசிட்டீங்க, வசங்கட்டத்தனமா தேவன்ட்ட மாட்டிக்கொள்வீங்க. Our people should be very careful because you have time. If you sit together and speak something, you will be caught with the Lord. இங்க பாத்தீங்கன்னா எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீன்னு சொல்றது யாரதான்? சிப்போரால் தான், இந்த பறவையை தான். This Ethiopian woman is Zipporah, who is the bird. இவளை தான் இங்க சொல்றாங்க. It is she whom they are blaming here. இவன் எப்படி போய் அந்த பெண்ணை கட்டலாம்? Why should he go and marry that girl? ஏன் இதுக்கு முன்னால உனக்கு கண்ணே தெரியல? Did you not have eyes for this? இன்னைக்கு தான் மோசே ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் கண்ணு திறந்துச்சோ? Today only is the eyes of Aaron and Miriam was open. சரியான அர்த்தம் என்னன்னா பாவ கண்ணு இப்பதான் அவங்களுக்கு பயணத்துல திறக்கு. Rightly to say that now only the eyes were open to sin. ஆனா இதுலயும் நீங்க படிச்சு பாருங்க. But you read about her and see. ஆரோனும் மோசேயும் மிரியாமும் தேவசமூகத்துக்கு போறாங்க. மிரியாமுக்கு குஷ்டரோகம் வருது, பயங்கரமான அடி. மோசே அலறான், ஆரோன் கத்துறான், பயங்கர ஜட்ஜ்மெண்ட், எல்லா அடியெல்லாம் வாங்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் இந்த பெண் வந்து என்னைய பத்தி ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யல, கேட்கவே இல்லை. Aaron, Moses and Miriam, they went to the presence of the Lord, and the Lord beat them, and Miriam was shouting about this, and everything was happening around there, but this woman did not open her mouth as to ask what is happening. அந்த பயணத்துல இவளுடைய கேரக்டர் வந்து கிறிஸ்துவின் சுபாவமா மாறிடுச்சு. In that journey, her character became the character of Christ. எந்த சண்டைக்கும் போறதில்லை. She did not go for any fighting. எந்த வாக்குவாதத்துக்கும் போறதில்லை. She did not go for any arguments. எந்த கட்டுக்கதை பேசுற இடத்துலயும் உட்கார்றதில்லை. She did not go for hearing any tales. இவளை பத்தி தாறுமாறா யார் பேசினாலும் நியாயம் பேச போறது கிடையாது. Even if anybody speak wrong about her, she did not go to judge. பேசுறவன் பேசிக்கோ, பேசுறவா பேசிக்கோ, குஷ்டரோகியா மாறிக்கோ, பயணத்தை நிறுத்திக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் இந்த பாதையில மோசையோடு இந்த பயணத்துல வர்றேன், நான் காணாமல் போனால் போதும். If anybody should speak, let them speak. I am not bothered because I am coming with Moses in this journey. If I go to Canaan, it's sufficient. என்னைய பத்தி பேசினா, என் பிள்ளைய பத்தி பேசினா, யாரை பத்தி பேசினா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ஒரு செவிடன். What if they talk about me or my children? In this matter, I am a deaf person. நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கவே கூடாது. We should not bother about any of these. இவங்க எல்லாம் கடந்து சண்டையை போட்டு கடைசில எல்லாம் பஞ்சாயத்து போய் ஆண்டவர் அவ்வளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அடிச்சு வெண்குஷ்டம் பிடிச்சு அலையுது. They all
அதை பத்தி சப்ஜெக்டுக்கு என்ன செய்யறது இல்ல, போறதே கிடையாது. ஏன்னா இவளுக்கு தன்னுடைய தாழ்மை தெரியும், தன்னுடைய பயணத்தின் புனிதத்தன்மையுடைய மேன்மை தெரியும், மோசையினுடைய உத்தரவாதம் தெரியும், மோசையினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால என் குடும்பம், என் புருஷன், என் பயணம் இது எனக்கு போதும், அழகா போயிட்டே இருந்தா. Although there was a lot of commotions going on, that the Lord was judging with leprosy and so on, she had a clear vision as to the journey she is going on, and about God and about Moses, and she had a clear vision about them. எனக்கு மோசையோடு இருக்கிற வாழ்க்கை போதுமானது. The life with Moses was sufficient for me. எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் போதுமானது. And the children given by God is sufficient இந்த to me. பயணத்தின் இலக்கு எனக்கு தெரியும். I know the mark of this journey. நான் அங்க போய் சேர்ந்தா போதும். If I should go reach that place, that's sufficient. இது ஒரு பறவை. She is a bird. இந்த பறவையை சூன்னு சொன்னா அது பறந்து போயிடும். If you should just chase like this, that bird will fly. என்னை எப்படி விரட்டினா, என்னை எப்படி துரத்தினா, என்னை எப்படி கையை ஓங்கினாய், அதெல்லாம் பேசாது. நீ என்னத்தையா கையை வாங்கிட்டு கத்திட்டு கடறான்னு சொல்லிட்டு அது அடுத்த மரத்துல போய் உட்கார்ந்திருக்கும். She will not, that bird will not ask us to how you can chase me, how you can speak like this, and it will not bother to all that. It will go to another place and sit. இந்த மரம் இல்லைன்னா இன்னொரு மரத்துல போய் உட்கார்ந்துக்க போகுது. If not for this tree, it will go to the next tree. அவ்வளவுதான். That is all. அதுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அது பாட்டு பறந்து போயிட்டே இருக்கும். And it is having a direction, it will go in its way. இந்த சிப்போராளுக்குள்ள மறைந்திருக்கிற சத்தியம் இதுதான். And this is the truth hidden in the life of Zipporah. அவள் ஒரு பறவை. She is a bird. தன்னுடைய தேவைகளுக்கு தேவனை நோக்கி பார்ப்பாள், பரமபிதா அவளை பிழைப்பூட்டுவார். She looks unto the Father God for her needs, and the Father will feed her. அவளுக்கு சின்ன சிறகுகள் உண்டு, அவள் சூழ்நிலைகளின் மத்தியிலே பறந்து போய் இளைப்பாறுவாள். She has small wings, and in the midst of situation she will go and rest. ஆடுகளை மேய்ப்பாள். She will graze the flock. குடும்பத்திலே தகப்பன், தாய், சகோதரன், புருஷன், மனைவி எல்லாருடைய குறித்து ஒரு பகுத்தறிவு உண்டு. அந்த ஆடுகளை போல அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய கிருபை பெற்றவள். She is having a discerning spirit about the husband, children, and all the members of the family, and she could take care about them like the flock. அவள் மலடி அல்ல, 2 பிள்ளைகள் அவளுக்கு உண்டு. She is not barren but has 2 sons. இந்த உலகத்திலே நான் பரதேசி, கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று அவளால் சொல்ல முடியும். She could say that she is a stranger in this world and the Lord is preserving me. இந்த உலகத்தில் உள்ள ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. நான் ஏனென்றால் நான் ஒரு பரதேசி. And the author of this world is coming because I have nothing with me. He cannot blame me because I am a stranger to this world. இந்த பயணத்திலே நான் மோசேயோடு பயணப்படுவேன். In this journey I will journey with Moses. மோசேன்னு சொன்னா ஞானஸ்நானம் எடுத்தவன், ஜலத்திலிருந்து மீட்கப்பட்டவன். இந்த ஆவிக்குரிய ஜனத்தோடு இந்த பயணத்துல நான் போய்க்கொண்டே இருப்பேன். Moses means one who is taken out of water. I will go along with the people who are baptized in the spiritual journey. நான் விருத்த சேதனம் என் பிள்ளைகளுக்கு பண்ணுவேன். And I will circumcise my children. என் உதட்டில் ஒரு விருத்த சேதனம் பண்ணுவேன். I will circumcise with my mouth. என் செவியில ஒரு விருத்த சேதனம் பண்ணுவேன். I will circumcise with my ears. என் இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் இருக்கும். I will circumcise with my heart. தேவ சித்தமில்லாத காரியங்களை சிந்திக்க மாட்டேன். That things which is not according to the will of God I will not think. கர்த்தருக்கு பிரியமில்லாத என் இருதயத்தில் தோன்ற விட மாட்டேன். That which is not delighting to the Lord I will not make it up in my heart. வீணான வார்த்தைகளை நான் கேட்க மாட்டேன். Unwanted words I will not hear. வீணான வார்த்தைகளை பேச மாட்டேன். I will not speak unwanted words. என் புருஷனுக்கு நான், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு பாரமாய், என் மனைவிக்கு ஒரு பாரமாய் நான் இருக்க மாட்டேன். I will not be a burden to my husband or my children or my wife. அவங்களுடைய ஆவிக்குரிய ஊழியத்துக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தடையாய் இருக்கவே மாட்டேன். I will never be a hindrance to any of their spiritual life. நான் தேவ பர்வதத்திலே வந்து இந்த பயணத்திலே இணைந்து கொள்வேன். I will come and unite myself in the mount of God. என்னை பத்தி யாரு என்ன பேசினாலும் பேசட்டும். Let anybody speak anything about me. எவ்வளவு அருமையான ஒரு விக்கிரகாரனில் இருந்த பெண்ணுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை பாருங்க. See what a beautiful life of this girl who was in the midst of idol worship. அவளுக்குள்ள இந்த மீதியானுடைய ஆவியே இல்ல. The spirit of Midianites was not found in her. மீதியானியருடைய அழிப்பாயாக நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். You destroy the Midianites and I will gather you unto me. ஜென்ம சுபாவம் அழிக்கப்படட்டும், நீ ஒரு நாள் பறந்து போய் தேவனிடத்திலே சேர்வாய். Your old nature should be destroyed and you will join the Father in heaven. கர்த்தாவே, சிப்போரளை போல அந்த தரிசனமும் அந்த வாழ்வையும் எனக்கு தாரும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you are going to ask God, give me a life like this Zipporah, life which is having. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும்? How many of you want desire for such a life? அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய பெயர் பறவை, அவளுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவள் சிறகடித்து போவாள். Her name is a bird and the end of her life she will flutter her wings and go up. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்? How many of you desire such a life? அந்த பழைய தன்மை மீதியானுடைய ஆவியே அவள்கிட்ட கிடையாது. The spirit of Midianites is not found at all. அந்த பணாசை கிடையாது.
She has no lust of money. பரிசுத்த குலைச்சல் யோசேப்பை விக்கிற ஆவி கிடையாது. She has no the defile of அந்த holiness. மீதியானிய பெண்ணியை போல உலக சிநேகத்துல போய் சிக்கிறது கிடையாது. Like the Midianite, she did not have the fellowship of the world. எந்த தவறுக்கும் அவ இடம் கொடுக்கிறதே கிடையாது. She never gave rooms for any errors. மீதியானியருடைய ஸ்பிரிட்டே அவளை விட்டு போயிருச்சு. The spirit of Midianites have gone away என்னைக்கு from her. மோசேயோடு வாழ்க்கையை தொடங்கினாலோ அதுக்கு பிறகு மீதியானியுடைய வாழ்க்கையே அவளுக்கு கிடையாது. From the day she began her life with Moses, the life of Midianites was not found in என்னைக்கு her at பைபிள் all. எடுத்தீங்களோ அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்து பரிசுத்தவான்களோடு இணைந்து இந்த பயணத்துல உன்னுடைய இலக்கை நீ அடைய வேண்டும். From the day you have taken the word of God, from that day you should unite with Christ and you should unite with the fellowship of the saints and unite in this journey. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாமா? For 2 minutes can we kneel down and pray? கர்த்தாவே, அந்த சிப்போராளுக்குள்ள இருந்த தரிசனம் எனக்கு வேண்டும். Lord, the vision which was in Zipporah, I need it. அந்த சிப்போராளுக்குள்ள இருந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். The life in Zipporah, I also need. அந்த சிப்போராளுக்குள்ள இருந்ததான லட்சியம் எனக்கு வேண்டும். The goal that Zipporah had in her life, I need it. அவளுக்குள்ளே நிறைவேற்றப்பட்ட அந்த தெய்வீகத்தின் பூரணம் எனக்குள்ளும் நிகழ வேண்டும். The perfection of divinity in her life should also happen in me. இந்த வசனத்தின்படி உள்ள வாழ்வை எனக்கு தாரும். You give me the life according to this இந்த verse. சத்தியத்தோடு எனக்கு கிருபையை அனுப்பும். You grant me grace along with this என்னை faith. பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, you strengthen me. நானும் பறந்து வந்து உம்மிடத்தில் இளைப்பாறட்டும். I too should fly and come என்னை at the sea. பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, you strengthen me. நானும் பரமபிதா பிழைப்பூட்டுவார் என்று விசுவாச வாழ்க்கை வாழட்டும். I too should live a life of faith that the என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, you strengthen me. நீர் வரும்பொழுது சிறகடித்து நான் உம்மிடத்தில் வந்து சேரட்டும். When you should come, I should flutter my wings and come and gather to you. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ ஜெபிங்க. அந்த கர்த்தருடைய கிருபை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? கேட்கும் பொழுதே உணர்த்தப்பட்டீங்க இல்லையா? அந்த லைஃப், அந்த மாற்றம், அந்த புனித தன்மை, அந்த கிருபை நமக்கு கிடைக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. ஆம், உண்மையாவே இந்த வசனங்களை கேட்கும்போது எதுல குறைவு, எதுல நமக்கு தேவை, எது நம்ம சரிப்படுத்தப்படணும், இந்த வாழ்க்கையில எவ்வளவு அருமையான மறைந்திருக்கிற சத்தியங்கள் என்ன, இது ஏன் எனக்குள்ள நான் இன்னும் பயிற்சி வைக்கல? ஒரு அந்நிய பெண், நானும் ஒரு காலத்துல அந்நியன் தான், ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த பெண்ணை இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆனா எனக்குள்ள ஏன் இந்த மாற்றம் என்ன நிகழல? கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் அதை நடப்பியும் என்று கேளுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. ஐகாரபலக தீகாரமனக ஷிதபினிகதிபிகலபலக திதமானியா. ஆண்டவரே, ஆண்டவரே, வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் சிப்போராளின் இந்த புனித தன்மையின் உச்சிக்கு கொண்டு வாரும். நீர் வரும்பொழுது நாங்கள் பறந்து வந்து உம்மை சந்திக்க வேண்டும். திதபலக தீகாரபல திதிபிகல திதா திதாயா. ஏகரபகரபகரபலக திதா. ஆம், கர்த்தருடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வசனத்தில் உள்ள வல்லமையினால் ஒவ்வொருவரையும் சபையையும் கர்த்தர் நிறைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்களை வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்ள, அதை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவைகளை நிறைவேற்றி அவர் வரும்பொழுது அவரோடு இணைய உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.